أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகல புகழும் புகழ்ச்சியும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சலாத்தும் சலாமும் அகிலத்துக்கோர் அருள்படையாக எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியூன்கள், தாபீன்கள், நாளை மறுமை நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இங்கே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வுடைய பயத்துடன் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே எமது வாழ்க்கைக்கு மிக தேவையான, நாங்கள்லாம் அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயம் என்பது. ஒரு மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையும் தான், நாளை மறுமை வாழ்க்கையும் தான் அவன் வெற்றிகரமான முறையிலே ஆக்கிக்கொள்ள, அவனிடத்திலே இடம்பெற வேண்டிய, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அமைத்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சம்தான் தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடக்கூடிய நேரத்தில் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் வெற்றி பெற, அவன் உலக வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது மறுமை வாழ்க்கையாக இருக்கலாம், அதிலே அவன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பயத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவனாக அவன் வாழ வேண்டும் என்ற விடயத்தை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தி கொள்வானாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்து நடப்பானாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையும் தான், நாளை மறுமை வாழ்க்கையும் வெற்றிகரமான முறையிலே அமைந்துவிடும். அதற்கு மாற்றமான முறையில் ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை அவன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை, உலகத்திலே அல்லாஹ்வை அவன் பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய உலக வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கையும் நஷ்டத்திலேயும் தோல்வியிலேயும் அமைந்துவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, அன்பான சகோதரர்களே, நாங்கள் தொழக்கூடிய தொழுகை எடுத்துக்கொண்டால் 5 நேர தொழுகை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரதானமானது. ஒரு மனிதன் உலகத்திலே வெற்றி பெற, நாளை மறுமையிலே அவன் வெற்றி பெற, அவனிடத்திலே காணப்பட வேண்டிய மிக பிரதானமான கடமை தான் தொழுகை. எவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமாக இருந்தால் அவர் தொழுகையுடைய விடத்திலே பொடுபோக்காக நடக்க மாட்டார், அதிலே கவனம் செலுத்துவார், அதிலே அவர் பேணுதலாக நடந்து கொள்வார். அது சுபஹு தொழுகையாக இருந்தாலும் சரி, அவருக்கு அது பாரமாக அமையாது. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருப்பதின் காரணமாக அதை அவர் நிறைவேற்றுவார். எவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவர் தொழுகையிலே பேணுதலாக நடந்து கொள்ள மாட்டார். சில நேரங்களிலே லுஹர் தொழுதால் அசருடைய தொழுகையை அவர் பாழாக்கக்கூடியவராக, இஷாவுடைய தொழுகையை தொழுதால் சுபஹுடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். காரணம், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததின் காரணமாக அவர் அப்படி நடந்து கொள்வார். அன்பான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியாண்டத்திலே முதலாவது கேள்வி கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய அமலுடைய விடயத்திலே தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தொழுகை சீராக இருக்குமாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விடுவான். அது மோசமான அமைப்பிலே காணப்படுமாக இருந்தால், சரியான அமைப்பிலே அவன் நிறைவேற்றாமல் அதிலே பொடுபோக்கு செலுத்துவானாக இருந்தால் அவன் தோல்வி அடைந்து விடுவான், அவன் நஷ்டம் அடைந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பயம் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது. நாங்கள் தொழுகை விடயத்திலே கவனம் எடுக்க,
நல்லவர்களாக உலகத்திலே வாழ எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையானது அல்லாஹ்வுடைய பயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கின்றான். எவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவன் நல்லதை பார்ப்பான். அல்லாஹ் பொருந்தாத விடயங்களை அவன் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பார்வையை அவன் தாழ்த்தி கொள்வான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம், அந்த இரையச்சம் அவனுடைய பார்வையை தாழ்த்தும். அதற்கு மாற்றமான அமைப்பு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால் அவன் நினைத்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பான். உலகத்திலே அல்லாஹ் தடுத்தவைகளை பார்த்து இன்பமாக தன்னுடைய உள்ளத்துக்கு இன்பத்தை ஏற்படுத்தி உள்ளத்தை நாசப்படுத்தி அவன் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு கூட சில நேரங்களில் தள்ளப்படலாம், அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததன் காரணமாக. அதே போன்று அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பேச்சை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பாடு விதிக்கும். நல்லதைத்தான் நாங்கள் பேசுவோம், மோசமானவைகளை பேச மாட்டோம். வீணான விடயங்களை கூட பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரையச்சம் அதை தடுக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒருபோதும் கட்டுப்பாடான அமைப்பிலே பேச மாட்டோம். நினைத்ததெல்லாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம். பாவமான காரியங்களை பேசுவோம், வீணான விடயங்களை பேசி எங்களுடைய உள்ளம் மோசமாகி நாங்கள் நரகத்துக்கு தள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு சில நேரங்களிலே நாங்கள் தள்ளப்படலாம். எனவே மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் என்பது எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமான முறையிலே ஆக்கிக்கொள்ள, நாளை மறுமையிலே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கி கொண்டு அந்த இரையச்சத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களை சார்ந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இரையச்சம் என்றால் என்ன, அதற்குரிய வரை விளக்கணம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமான உலமாக்கள் கூறக்கூடிய நேரத்தில் இம்திசாலு அவாமிரில்லா வஜிதினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அல்லாஹ் என்னென்ன விடயங்களில் ஏவிருக்கின்றானோ அவைகளை ஒரு மனிதன் எடுத்து நடப்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று என்னென்ன விடயங்கள்லாம் அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ, கூடாது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றானோ அது அனைத்தையும் அவன் தவிர்த்து நடப்பதுதான் உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பயம் என்பது அன்பான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் என்னென்ன விடயங்களும் கட்டளையிட்டிருக்கின்றானோ, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஏனைய கடமைகளாக இருக்கலாம், இதை அனைத்தையும் நாங்கள் எடுத்து நடப்பது. அதே போன்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடை விதித்திருக்கின்றானோ அது எங்களுடைய பார்வையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய மோசமான பார்வைகளாக இருக்கலாம், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதை தவிர்த்து நடப்பது தான் தக்வா என்பதாக உலமாக்கள் விளக்கம் கூறக்கூடிய விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, தக்வா என்பது அதனுடைய இடம் உள்ளமாக காணப்படுகின்றது. தக்வா என்பது அல்லாஹ்வுடைய பயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தக்வா ஹாஹுனா. நபி அவர்கள் உள்ளத்தின் பக்கம் தன்னுடைய கையால் சைக்கினை காட்டி நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பயம் என்பது உள்ளத்திலே இருக்க வேண்டும், உள்ளத்திலே அமைய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு மாற்றமான அமைப்பில் வெளித்தோற்றத்தை வைத்து மாத்திரம் தக்வா முடிவு செய்யப்படுவது கிடையாது. ஒரு மனிதன் ஜுப்பா உடுத்திருக்கின்றான், தாடி வைத்திருக்கின்றான், தலப்பா அணிந்திருக்கின்றான், எனவே அவன் அல்லாஹ்வை பயந்தவன் என்ற அடிப்படையில் அவைகளை மாத்திரம் வைத்து ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடக்கூடியவன் என்று எங்களுக்கு முடிவு செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக அது உள்ளத்திலே அல்லாஹ்வை உண்மையாக பயந்து நடக்கக்கூடியவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். மூமின்கள் என்போர் யாரென்றால் இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய விடயங்கள் கூறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் பயப்படும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஓதி காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜாதத்ஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே உள்ளச்சம் என்பது, அல்லாஹ்வுடைய பயம் என்பது அது உள்ளம் சம்பந்தப்பட்டது, உள்ளத்திலே இருக்க வேண்டும், உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த திருவசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக பொதுவாக முஸ்லிம்களாகி நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மிக பிரதானமான லட்சியம்
மிக பிரதானமான நோக்கம் நாளை மறுமையிலே நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அது அமல் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவனுடைய லட்சியம் நாளை மறுமையிலே நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் பலவிதமான விடயங்களை செய்கின்றோம். பள்ளிவாசலுக்கு வருவது கூட நாளை மறுமையிலே நாங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு மிக பிரதானமான தகமை குவாலிஃபிகேஷன் என்னவென்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய பயமுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவனாக, அல்லாஹ் தடுத்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவனாக எவன் வாழ்கின்றானோ அவனுக்குத்தான் சொர்க்கம் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகின்றான். ஒரு இடமல்ல, நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே கூறக்கூடிய விடயம் சொர்க்கம் அது முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமியுடைய அகலம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் யாருக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, யாருக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் லில் முத்தகீன், எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ் தடுத்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்பதாக குறிப்பிடுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில் வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும், எவர்கள் தங்களுடைய ரப்பை பயந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி குறிப்பிட்டு விட்டு தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா, இந்த சுவர்க்கம் எங்களுடைய அடியார்களில் யாருக்கு நாங்கள் கொடுப்போம் என்றால் மங்கான தகையா, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து அல்லாஹ் தவிர்த்து கொள்ளும்படி கூடிய விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அன்பான சகோதரர்களே, இது ஒரு இரு ஆயத்துக்களை நான் இங்கே கூறினேன். மாறாக பல ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயம் சொர்க்கம் யாருக்குன்னு சொன்னால் எவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, எவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து உலகத்திலே வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்கின்றார்களோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி நடக்கின்றார்கள், தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்கள், அவர்கள் ஒதுங்கும் இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இப்படி நாங்கள் குர்ஆனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அமைத்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அமைத்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பயத்துடைய விடயத்திலே அதிகமாக பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பயத்தை உலகத்திலே ஒரு மனிதன் அமைத்து நல்லவனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் அந்த விடயத்திலே வழிகாட்டுவதை எங்களுக்கு பார்க்கலாம். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி அவன் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவனாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா அதிகமாக பேசக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வத்தகுல்லா என்ற வார்த்தையை நீங்கள் குர்ஆனிலே அடிக்கொரு முறை உங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட குர்ஆனிலே 7 இடங்களில் எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் அடிக்கொரு முறை கூறக்கூடிய அதிகமாக பேசக்கூடிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயத்தை மனிதன் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், உலகத்திலே நல்லவனாக மாறி நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி அதிகமாக பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, எனவே இந்த அல்லாஹ்வுடைய பயம் என்பது
எவ்வளோ முக்கியமானது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வதற்குரிய முயற்சியை நாங்கள் செய்வது எங்களுடைய பாரிய பொறுப்பாக காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் அன்பான சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் பிரசங்கம் நடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்திலே இமாம் சில ஆயத்துக்களை ஓதுவதை எங்களுக்கு பார்க்கலாம். யா யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நப்சி வாஹிதா. அதே போன்று யா யுஹல்லதீன் ஆமனு தக்குல்லா ஹக்க துகாத்தி, யா யுஹல்லதீன் ஆமனு தக்குல்லா வகூலு கௌலுன் சதீதா. இந்த ஆயத்துக்கள் எதை கூறுகின்றது என்று சொன்னால், இந்த ஆயத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி தான் பேசுகின்றது. யா யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகுல்லாஹ, உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை நீங்கள் எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி தான் பேசுகின்றது. நபி அவர்களுடைய உபதேசங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். முக்கியமான உபதேசங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய பயத்தை தான் கூறியிருக்கின்றார்கள். அதனால தான் சில உலமாக்கள் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை மக்களுக்கு கூறுவது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஆரம்பமாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுவது கடமை என்பதாக சில உலமாக்கள் குறிப்பிடுவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் தங்களுடைய உபதேசங்களில் ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய பயத்தை, நீங்கள் அல்லாஹ்வுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று அன்பான சகோதரர்களே, ரமலான் எங்களை விட்டும் கழிந்தது எங்களுக்கு தெரியும். ரமலான் மாதம் என்பது எவ்வளோ உயர்வானது, எவ்வளோ சிறப்புக்குரியது, எவ்வளோ கண்ணியமானது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த ரமலான் கூட எதற்காக வேண்டி கடமையாக்கப்படுகின்றது என்று சொன்னால், அந்த ரமலான் ஏன் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரமலான் கூட எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இப்படி நாங்கள் பார்த்தால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது, மிக பிரதானமானது. நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சங்களாக காணப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி சில ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் என்பது எவ்வளோ முக்கியமானது, எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானது என்பதை எங்களுக்கு விலகிக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்த உபதேசம், அதே போன்று வையாக்கும், உங்களுக்கும் செய்த உபதேசம் என்னவென்று சொன்னால், அனித்தகுல்லா, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால், அனித்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் உலகத்திலே பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் என்னென்ன விடயங்களை ஏவிருக்கின்றானோ அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். என்னென்ன விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவைகளை நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வதஸவ்வது ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தவர்களிலே நீங்கள் தங்கி இருந்து விடக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அனைத்தையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஃபைன்ன கைரஸ் ஸாத், நீங்கள் கொண்டு போகக்கூடியவைகளில் மிகச் சிறந்தது அத்தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே பலவிதமான விடயங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். பொருளாதார ரீதியாக பலவிதமான சொத்து செல்வங்களை நாங்கள் சேர்த்திருக்கலாம். அதே போன்று பட்டம் பதவிகளை நாங்கள் உலகத்திலே சேர்த்திருக்கலாம். பிள்ளைகள், குடும்பம் என்ற அடிப்படையில் நாங்கள் பலவிதமான விடயங்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் நாங்கள் சேர்த்தவைகளில் மிகச் சிறந்தது எதுவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம் என்பதை இந்த திருவசனம் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, எங்களை உலகத்திலே ஒரு நல்லவனாக, உலகத்திலே அல்லாஹ் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல அடியானாக வாழ வைத்து, நாளை மறுமையிலே வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலேயும் எங்களை பாதுகாத்து எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உன்னதமான ஒரு அமல் தான் அன்பான சகோதரர்களே இந்த அல்லாஹ்வுடைய பயம் என்பது இந்த திருவசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்துகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் ஆடைகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசா, உங்களுக்கு நாங்கள் ஆடைகளை இறக்கி வைத்திருக்கின்றோம், உங்களுடைய மறைவானவைகளை நீங்கள் மறைத்து கொள்ள, அதே போன்று அழகெடுத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆடைகளை இறக்கி வைத்திருக்கின்றான். வலிபாசு தக்வா, தக்வா என்று சொல்லப்படக்கூடிய ஆடை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடை இருக்கின்றது,
அதுதான் மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உலகத்திலே தக்வாவை விட மிகச் சிறந்த எந்த ஒன்றும் கிடையாது அன்பான சகோதரர்களே. எனவே இந்த தக்வாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வது எங்களுடைய பாரிய பொறுப்பாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எந்த அளவு அல்லாஹ்வை பயந்து நடந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை பயந்து பல சந்தர்ப்பங்களில் அழுதிருக்கக்கூடிய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களை எங்களுக்கு பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். அவர்கள் அரசனுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண், அரசனுடைய மனைவி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசமாக நடப்பதற்காக வேண்டி அழைக்கின்றார். கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றது. இருவரும் தனிமையிலே இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் மோசமாக அழைத்த நேரத்தில், மோசமாக நடப்பதற்காக வேண்டி அழைத்த நேரத்தில் அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னை ஒரு நல்ல நிலைமையிலே வைத்திருக்கின்றான். உலகத்திலே பாக்கியங்களை தந்து ஒரு நல்ல நிலைமையிலே வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்த இறைவனுக்கு மாற்றம் செய்த அந்த பாவத்தில் எனக்கு ஈடுபட முடியாது என்று அல்லாஹ்வை பயந்து அந்த மோசமான பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்கின்றார்கள், பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பம் மிகவும் பயங்கரமான சந்தர்ப்பம். ஒரு பெண், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் யாரும் அங்கே கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருந்ததின் காரணமாக அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நிச்சயமாக அவர் எங்களுடைய பரிசுத்தமான அடியார்களில் ஒருவர் என்பதாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான். எனவே இந்த அடிப்படையில் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சூழல் அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் இந்த ஃபித்னாக்கள், பாவங்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு விடயமாக அமைந்து விடாது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நல்லவர்கள் எப்படி அல்லாஹ்வை பயந்து நடந்தார்கள் என்ற விடயத்தை இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதம் வபுக்கியா, அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இது நல்லவர்களுடைய பண்பாக காணப்படுகின்றது. நபி அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்கு முதலாவதாக செல்லக்கூடியவர்கள். ஆனாலும் அல்லாஹ்வை பயந்து பல சந்தர்ப்பங்களிலே அழுதிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி குறிப்பிடுகின்றார், நான் நபி அவர்களிடத்திலே சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். இரவு தொழுகையிலே தஹஜ்ஜத்திலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள், அழுகின்றார்கள். நபி அவர்கள் உள்ளத்திலிருந்து எப்படி சத்தம் வருகின்றது என்று சொன்னால், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்க வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி சத்தம் வருகின்றதோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலிருந்து அழுகை சத்தம் வந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மையவாடிக்கு சென்றால் தன்னுடைய தாடி நலையும் அளவுக்கு அழுகின்றார்கள். அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மர்மையுடைய வாழ்க்கையில் முதலாவது வரக்கூடிய இடம் கபர். அந்த கபரிலே ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அதற்கு பின்னால் உள்ள அனைத்து சந்தர்ப்பங்களிலே அவன் ஈடேற்றம் பெற்று விடுவான். அதை நினைத்து தான் நான் அழுகின்றேன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால், நல்லவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த அளவு அல்லாஹ்வை பயந்து நடந்திருக்கின்றார்கள், அழுதிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அதிலே கூறுகின்றார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், நான் சொர்க்கத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றேன், நரகத்தை பற்றி உங்களை விட நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் அறிந்தால் வலஹிக்கும் கலீலா வல பகைத்தும் கசீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் தங்களுடைய தலைகளை குனித்தவர்களாக
அழுதார்கள், அந்த அழுகை சத்தம் கேட்டது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பழக்கத்தை அல்லாஹ்வுடைய விடயங்களை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, மறுமையை நினைத்து, நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து அழுகக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அமலாக கருதப்படுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தி நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய, அவன் அமைத்து கொள்ள வேண்டிய, அவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம், தக்வா என்று சொல்லப்படக்கூடிய விடயம். ஒரு மனிதன் உலகத்திலே வெற்றி பெற, நாளை மறுமையிலே அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள, அவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயம் என்பதை நாங்கள் பார்த்தோம். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, தக்வா என்பது, அல்லாஹ்வுடைய பயம் என்பது எவ்வளோ உயர்வானதோ, எவ்வளோ கண்ணியமானதோ, எவ்வளோ சிறந்ததோ, அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் சிறப்புகளும் மிக பெரியதென்பதை எங்களுக்கு குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்பானாக இருந்தால், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக எடுத்து நடந்து, அல்லாஹ் கூடாதென்ற விடயங்களை அவன் தவிர்த்து நடந்து, அல்லாஹ்வுடைய பயத்துடன் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வானாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பயத்துடன் ஒரு மனிதன் வாழ்வதென்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல, ஒரு கஷ்டமான ஒரு விடயம். நான் கூறியதை போன்று நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதென்பது, ஒரு நல்லவனாக வாழ்வதென்பது தன்னுடைய உள்ளத்தில் நெருப்பை தன்னுடைய உள்ளங்கையில் நெருப்பை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதென்பது, இஸ்லாத்துடன் வாழ்வதென்பது மிக கடினமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு மனிதன் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து, அல்லாஹ் தடுத்த விடயங்கள், கூடாதென்பதாக தடுத்த விடயங்களை அவன் தவிர்த்து நடப்பானாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் மிக பெரியதென்பதை எங்களுக்கு பார்க்கலாம். உலகத்திலே பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அவன் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான, அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான அம்சங்களை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒமை யத்தகில்லா, எவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவர்களுடைய பிரச்சனைகள், சோதனைகள், இவைகளுக்குரிய தீர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். எங்களிடத்தில் சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக நாங்கள் உயர்ந்திருக்கலாம், பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், அவைகளை எங்களால், எங்களுடைய பொருட்களால், எங்களுடைய பொருளாதாரத்தால் அவைகளை நீக்க முடியாது. மாறாக அல்லாஹ்வால மாத்திரம்தான் எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு தர முடியும். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நாங்கள் கொடுப்போம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நாங்கள் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். உணவு தேவையாக இருக்கலாம், ஏனைய தேவைகளாக இருக்கலாம். இது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவதாக அல்லாஹ் தஆலா இங்கே வாக்காக குறிப்பிடுகின்றான். யாருக்கென்றால், எவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக எடுத்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ் எந்த விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒமையத், தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய விடயங்களில் அல்லாஹ் தஆலா லேசை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், நெருக்கடிகளாக இருக்கலாம்,
இவைகளில் அல்லாஹ் தஆலா லேசை ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்காக குறிப்பிடுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. இவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மகத்தான கூலியை நாங்கள் கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்ற அன்பான சகோதரர்களை இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் வலவ் அன் அஹ்லல் குரா, ஒரு ஊர்வாசிகள் ஆமனு வத்தகவ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பயத்துடன் அந்த ஊர்வாசிகள் நடப்பாராக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில்களை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு மிக தேவையான ஒரு விடயம்தான் பொருளாதார ரீதியான தேவை. இந்த தேவைகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவதாக இந்த திருவசனங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதோ அமைப்பிலே எதிரிகள் இருக்கலாம். சில நேரங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரிய எதிரிகளாக இருக்கலாம். நாங்கள் சென்ற காலங்களில் நாங்கள் பார்த்தோம், எதிரிகள் இருக்கலாம். அதே போன்று முஸ்லீம்களிலே கூட அவர்களுக்கு எதிரிகள், பொறாமை போன்ற விடயங்களின் மூலமாக எதிரிகள் ஏற்படலாம். தன்னுடைய குடும்பத்திலே நெருங்கியவர்களுக்குள்ள கூட அவர்களுடைய எதிரிகள் இருக்கலாம். அந்த எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். வைன் தஸ்பிரு வதத்தகு, எதிரிகளுடைய விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு வைன் தஸ்பிரு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து வதத்தகு, அல்லாஹ்வை பயந்து நடந்தால் ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளது என்பதாக குறிப்பிடுகின்றான். உறுதியான ஆயுதம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஒன்று பொறுமை, அடுத்தது அல்லாஹ்வுடைய பயம். இந்த இரண்டும் இருக்குமாக இருந்தால் இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வைன் தஸ்பிரு வதத்தகு லா யதுருக்கும் கைதுஹும் ஷையா, அந்த எதிரிகளுடைய எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்களுக்கு தீங்கு செய்யாது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எதிரிகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதமாக அல்லாஹ் தஆலா இதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய பயத்துடன் நாங்கள் இருப்போமாக இருந்தால், அதாவது மார்க்க விடயங்களை சரியாக நாங்கள் எடுத்து நடக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், எதிரிகளின் மூலமாக எங்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்ற விடயத்தை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களை, அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தால், அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்களாக உலகத்திலே வாழ்ந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை, இதுதான் சரி இதுதான் பிழை என்ற நேர்வழியை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான நேர்வழியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதாக இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, மரணத்துக்கு பின்னால எங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா நாங்கள் அல்லாஹ்வுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பாக்கியங்களை பாருங்கள். நாளை மஹ்ஷர் மைதானம் என்பது மிகவும் கடினமான ஒரு சந்தர்ப்பம். நபிமார்கள் கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அன்பான சகோதரர்களே அந்த நாளை மஹ்ஷர் மைதானம், அந்த மறுமையுடைய சந்தர்ப்பம். மனிதர்கள் மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சூரியன் எங்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வரப்பட்டு மிகவுமே உஷ்ணமான ஒரு சந்தர்ப்பத்தில், கஷ்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய நிழலை கொடுப்பான். அரசுடைய நிழல் 7 சாராருக்கு கிடைக்கும். அதிலே 7 சாரார்களில் 2 சாரார் யாரென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ்ந்தவர்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அதிலே ஒருவன் ரஜுலுன் தஅத்ஹு இம்ராத்துன் ذات மன்சிபின் வஜமால், ஒரு பெண், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் அந்த மனிதனை மோசமாக நடப்பதற்காக வேண்டி அழைக்கின்றாள். அந்த மனிதன் என்ன கூறுகின்றான் என்று சொன்னால், இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றேன், இந்த பாவத்தை எனக்கு செய்ய முடியாது, நான் அல்லாஹ்வை பயந்து இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றேன் என்று அந்த மனிதன் கூறுகின்றான். இந்த மனிதனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த அரசுர நிழல் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்த மனிதன் யாரென்னு சொன்னால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் வஃபாதத் ஐனா, அவன் தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை நினைக்கின்றான். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. அந்த மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் பயத்தின் காரணமாக, அழுததின் காரணமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அரசு நிழல் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லை யலிஜன்னார் அஹதுன், ஒரு மனிதன் நரகத்துக்கு நுழையவே மாட்டான். அவன் யாருன்னு சொன்னால் பகாமின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அழுத மனிதன் நரகத்துக்கு நுழையவே மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பயம் என்பது அன்பான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையானது. நாங்கள் அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, எங்களுடைய பாவங்களை நினைத்து, மறுமையை நினைத்து, அல்லாஹ்வை நினைத்து நாங்கள் அழுகக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் எத்தனையோ உபதேசங்களை கேட்கின்றோம், எத்தனை விதமான பாவங்களில் ஈடுபடுகின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பொடுபோக்காக வீணாக்குகின்றோம். சில நேரங்கள் எங்களுக்கு சுபஹ் தொழுகையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அழுகின்றோமா என்று எடுத்து பார்த்தால் இல்லை. அன்பான சகோதரர்களே, நல்லவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், மார்க்கத்திலே கவனம் எடுத்தவர்கள் அல்லாஹ்வை பயந்து அழுதிருப்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பண்பை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பான சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு அம்சம் தான் அல்லாஹ்வுடைய பயம். இந்த பயத்தை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்வதென்று சொன்னால், நாங்கள் மார்க்கத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நேர காலம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் கூறப்படுகின்றது. அவைகளை நாங்கள் படித்து விளங்குவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு இயற்கையாகவே எங்களுடைய உள்ளத்துங்களிலே வந்துவிடும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதிலே கவனம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்துக்கு வருவதற்கு மிக பிரதானமான ஒரு அம்சம் தான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் மார்க்க விடயங்களை படிக்கக்கூடிய விடயத்திலே அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். குர்ஆனுடைய விடயத்தை நாங்கள் படிக்க வேண்டும். ஹதீஸ்களுடைய விடயத்தை நாங்கள் படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அமலுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதாவது தொழுகை, நோன்பு போன விடயங்களில் நாங்கள் அதிகமாக கவனம் எடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்துக்கு வருவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். நோன்புடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று நோன்பை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக மாறுவதற்குத்தான் நோன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக கூறுகின்றான். இப்படி நோன்பு பிடிக்கக்கூடிய விடயங்கள், அதே போன்று தொழக்கூடிய விடயங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய விடயங்கள், இவைகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு அது காரணமாக இருக்கணும். அதே போன்று இவை அனைத்துக்கும் மேலாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் உள்ளம் என்பது அல்லாஹ்விடத்திலே காணப்படுகின்றது. உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வருவது என்பது இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவர்கள். ஆனாலும் அதிகமாக நபி அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியை உன்னிடத்திலே கேட்கின்றேன், வத்துகா, உன்னுடைய பயத்தை நான் கேட்கின்றேன், இறை அச்சத்தை, அந்த தக்குவாவை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று உள்ளத்திலே அவருடைய பயத்தை ஏற்படுத்தி விடுவாய் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை கேட்டிருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், நாளை மறுமையிலே மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைக்க வேண்டிய, நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மிக மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பயம். எனவே வல்ல அல்லாஹ் அந்த பயத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து, அல்லாஹ் பொருந்தக்கூடிய அமைப்பில் உலகத்திலே வாழ்ந்து, நாளை மறுமையிலே அவனுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவரையும் சேர்த்தருவனாக. வாஹர் தவானா.